ஆமா ஆமா கன்ஃபார்ம் வராலக்கா. ஆமா ஆமா கன்ஃபார்ம் அதான். நாங்க பாரு கேப்ல இருந்து யாரோ இறங்குற மாதிரியே இருக்கு பாரு, அவ்வளவுதான் இருக்கும். ஏ ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன டெலிவரி டேட்டுக்கு ரெடியா? இன்னைக்கு தானே டெலிவரி டேட்டு, அதான் ரெடியா ஹாஸ்பிட்டல் வேற போகணும். ஆமா ஆமா. ஐ கீர்த்தி அட்டை வந்திருக்காங்க. தம்பி பாப்பா பிறக்க போதா தங்கச்சி பாப்பா பிறக்க போறா? தம்பி தங்கச்சி பேசுங்க பாப்போம். ஒண்ணுமே கேட்கல பேசுறது. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பேசும், அப்ப ஜாலியா இருப்பேன். எனக்கு தம்பி பாப்பா பிறந்தா நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன்னா அப்பதான் எனக்கு கொஞ்சம் கம்பெனியா இருக்கும். ஏ போடா, எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும். எங்க வீட்டுக்கு தங்கச்சி பாப்பா லா 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 லா. ஹே பசங்களா, ஹே பசங்களா, நீங்க தங்கச்சி பாப்பா வேணுமா தம்பி பாப்பா வேணுமான்னு கேக்குறீங்களா? அதுக்கு பிறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். கேப் வந்துச்சு பாருங்க, எல்லாரும் ஏறுங்க முன்னாடி. ஏ பாத்து வா கீர்த்தி. வா வள்ளி போவோம். இந்த வந்துட்டேன்க்கா. அப்பாடா, காலையில் எந்திரிச்சோன்னே ஹாஸ்பிட்டல் வரணுமேனு வேகமாக எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு கீர்த்தின்னு ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்களே, அவங்களுக்கு இன்னைக்கு தான் டெலிவரி டேட்டு வேற. எப்போ வர போகிறாங்களோ என்னவோ. நல்ல ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கு. அக்கா எங்கக்கா நர்ஸ் இருப்பாங்க? மேம் வாங்க வாங்க, இங்கே வாங்க, உள்ளக்க வந்து இங்கே படுங்க மேம் கொஞ்சம். ஓகே ஓகே. நர்ஸ் நர்ஸ் வித்யா இங்கே வாங்க. எஸ் மேம், என்னாச்சு? உங்களுக்கு டெலிவரி நடக்க போதில்ல, ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும். ஓகே மேம், ஓகே ஓகே, ஷியோர் ஷியோர். மேம் இப்போ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு ஊசி மட்டும் போட்டு விட்ருங்க. அப்படியா மேம்? ஓகே ஓகே, நான் ஒரு ஊசி போட்டு விட்டுறேன் மேம். ஓகே இருங்க வித்யா, ஃபஸ்ட்டு நான் ஒரு செக்அப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹார்ட் பீட்ஸ் எப்படி இருக்கு, குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் பார்த்துட்டு. குழந்தையோடது கொஞ்சம் அதிகமா இருக்கு ஹார்ட் பீட். குழந்தையோடது ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. குழந்தையோட ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றல? குழந்தையோட ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். ரொம்ப சீரியஸ் ஆகாது, கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். டாக்டர் எத்தனை ml போட? 1.1 ml போடுங்க, கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. 1.1 ml போட்டா ஓகே டாக்டர். 1.1 ml போட்டுருங்க டாக்டர். மேம் கொஞ்சம் திரும்பிக்கிறீங்களா? மேம் கொஞ்சம் பெயினாக தான் இருக்கு, கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கு மேம். கொஞ்சம் அப்படிதான் மேம் இருக்கும், கொஞ்சம் அதிகமாகும்ல பெயின். அப்போ கூப்பிடுங்க மேம் என்னை. ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் நான் சொன்னது கரெக்டு தானே டாக்டர்? கொஞ்சம் அதிகமாக தான் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும். எஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிசரிங்க இல்லைன்னா நார்மலான்னு பார்த்துக்கலாம். ஓகே, பேபி கண்டிஷன்லாம் ஓகேவா டாக்டர்? பேபி கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துருங்க டாக்டர் ஒரு தடவை வந்து. நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். அந்த சைட் போர்ஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க, பேபியோட ஹெட். அது ஓகே டாக்டர், நார்மலா தான் இருக்கு பேபியோட ஹெட். ஓகே டாக்டர், பாத்துக்கலாம். ஒரு வலி வரும்போது கூப்பிடுங்க மேம். ஓகே, நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஐயோ அம்மா ரொம்ப பெயினா இருக்கு சிஸ்டர். டாக்டர் ரொம்ப பெயினா இருக்கு. அப்படியா? இருங்க மேம். டாக்டர் இப்போ என்ன பண்றது? அவங்களுக்கு ஒரு ஊசி
போட்டு எடுத்துட்டேன் மேம். இப்போ நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன். நீங்கள் 1 to 10ல இருந்து ரிவர்ஸ்லேயே கவுண்ட் பண்ணுங்க. 10, 9, 8, 7, 6. டாக்டர் அவங்க மயக்க நிலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாமா? பேபி போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க டாக்டர். ஓகே 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 நான் எனக்கு தெரியும். அந்த இது மட்டும் கொடுங்க. அந்த அந்த இது மட்டும் கொடுங்க கொஞ்சம். ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸே ஓகே தானே டாக்டர்? ஓகே ஓகே தான். ஸ்க்ரீனில் தெரியுதான்னு பாருங்க பேபி போர்ஷன் எப்படி இருக்கு. டாக்டர் பேபி கொஞ்சம் தலைகீழ இருக்கு. கொஞ்சம் இப்போ ஐ திங்க் சிசரிங் தான் பண்ணியாகணும். எஸ் சிசரிங் தான். கன்ஃபார்மாக தெரியுது பேபி தலைகீழ இருக்கிறது. இது இப்போ வந்து பேபி வந்து ஸ்ட்ரெயிட் ஆகணும்னா 2 hours ஆகும். அது வரைக்கும் அப்படி இருந்தால் ரொம்ப ஆபத்தாயிரும். 2 hours அப்படியே பெயினோட வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப ஆபத்தாயிரும். ஓகே சிசரிங் தான். கன்ஃபார்ம் சிசரிங் தான். ஓகே சிஸ்டர், நான் இந்த சைட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்க்குறேன். நீங்கள் அந்த சைட்லேருந்து பாருங்கள். ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. ஓகே ஓகே மேம். இப்போ என்ன மேம் பண்ணணும்? நீங்கள் வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க, இதில் கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர், நான் கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். மேம் என்னாச்சு மேம்? இப்போ தான் மேம் நீங்கள் டாக்டர் வந்தோடனே கேட்டுக்கோங்க. நான் மெடிசன்ஸ் எடுக்க தான் மேம் வந்தேன். சிஸ்டர் மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்து வச்சுட்டேன் டாக்டர். இப்போ வேறு என்ன டாக்டர் பண்ணணும்? ஓகே இப்போ வந்து நான் இந்த இதில் போய் அவங்க அட்டண்டன்ட்ட சைன் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே டாக்டர், நான் போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னாச்சு சிஸ்டர்? என்னமோ பேட் மாதிரி கையில் எடுத்துகிட்டு வராங்க வெளியே. ஏதாச்சும் சைன் வாங்குறதுக்கா இருக்கும்க்கா? மேம் இந்த பேடில் சைன் போடுங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஆப்ரேஷனா? ஆமாம் அவங்களுக்கு பேபி கொஞ்சம் தலைகீழ பொசிஷனில் இருக்கு. 2 hours வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணால் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும். சைன் போட்டேன். ஓகே தேங்க்யூ. என்ன ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாங்க? எல்லாம் ஆப்ரேஷனா? டாக்டர் இந்தாங்க, நீங்கள் ஸ்கேன் எடுக்க சொன்னீங்களே, எடுத்துட்டேன். கொடுங்க. ஓகே 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 சுமதிங்க வாங்க. எஸ் மேம். இதை எடுத்து அங்கே வாங்க. ரிப்போர்ட் பார்த்துட்டீங்களா மேம்? பார்த்துட்டு நீங்கள் அந்த சைடு வச்சுருங்க. ஓகே சிசரிங் தான். இப்போ ஃபஸ்ட்டு பேபியை வந்து நல்ல பொசிஷனில் கொண்டு வரதுக்கு நல்லா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். பேபி கொஞ்சம் ரொம்ப கண்டிஷன்லாம் ஓகே தான். ஓகே அவங்களுக்கு வாயில் இந்த மருந்து ஊற்றணும் கொஞ்சம். ஓகே இப்போ சிசரின் பண்ணி பேபி எப்படியாச்சும் இப்போ வந்து ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு விட்டுறணும் கொஞ்சம். ஏன்னா சிசரின் பண்ணும்போது ஆக்சிஜன் மாஸ்க் போட்டால் தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். டாக்டர் ஆக்சிஜன் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி இந்த மருந்து கொடுத்துட்டீங்களா டாக்டர்? கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஃபார் ரிமைனிங். இப்படியே எல்லா ஆப்ரேஷனையும் ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தேனே. ஓகே ஆனால் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் சொல்கிறது முன்னாடி. ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு. ஓகே இம்பார்ட்டண்ட்
அவங்க வயிற்றுல குத்தணும். இது வந்து பெயின் கில்லர் தானே? ஃபுல் ml 2.5 ml தானே? எதுவோ பேபி அப்பதான் வர கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வரதுக்கு வெளியே. இப்ப கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே இப்ப பேபி வெளியே வர வைக்கணும். அப்பாடா சக்சஸ்ஃபுல்லா பேபி வெளியே வந்துடுச்சு. ஓகே oh my god, oh my god, what happened? என்ன what hell is happening here? ஐயோ பேபி அழுக மாட்டேது. சிஸ்டர் உடனே எமர்ஜென்சி பண்ணுங்க. வெயிட் டாக்டர் நான் பண்றேன். oh my god பிரஸ் பண்ணணுமே. wake up baby, wake up baby, wake up please, wake up. Wake up ஆக மாட்டேது டாக்டர். என்ன பண்றேன்னு தெரியல. oh my god புஷ் பண்ணுங்க. இந்த சைடு வாங்க ஒரு நிமிஷம். ஆக்சிஜன் கொடுங்க பேபிக்கு. ஆக்சிஜன் கொடுக்காதனா கூட அப்படி இருக்கும். ஒரு சிரிஞ்ச் எடுத்து ஆக்சிஜன் கொடுங்க. ஆக்சிஜன் மாஸ்க் உங்களுக்கு போதும். ஓகே சிஸ்டர் இது வெயிட் எவ்வளோன்னு பார்த்துட்டு நோட் பண்ணுங்க. வெயிட் எவ்வளோன்னு பாருங்க சிஸ்டர். ஓகே மேம் ஓகே பார்த்துடுறேன் எவ்வளோ வெயிட்ன்ட்டு. ஹாய் பேபி க்யூட்டாக இருக்கீங்க மேம். என்ன பேபி மேம் இது? பாய் சொல்லிடுங்க. ஓகே பாய்ன்ட்டு வெயிட் இந்த வெயிட் மிஷினில் வைங்க மேம். நார்மல் மேம் 3 kg இருக்கு மேம். 3 kg இருக்கா? ஓகே பேபி கியூட் பேபி. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயமுறுத்திட்டீங்க மேம். ஒரு டவல் எடுத்து படுக்க வைங்க. எஸ் மேம் தேங்க்யூ. அவங்க அம்மா எந்திக்கிறதுக்கு எப்படியோ 2 அவங்க அம்மா எந்திக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அதுக்குள்ளேயும் அவங்க ரெக்கவர்ட்ட சொல்லிடுங்க. ஓகே சிஸ்டர். ஓகே மேம். பேபி கொஞ்சம் வெட் டிஷ்யூ வச்சு தொடக்கவா? இல்லை நான் தொடச்சிட்டேன். நீங்கள் வந்து அப்படியே போய் கொடுங்க. ஓகே மேம். அழுகிற சத்தம்லாம் கேட்டுச்சு பாப்பா. சிஸ்டர் வந்துட்டாங்க. பாப்பாவும் வந்துருச்சு. மேம் நீங்க தானே அட்டெண்டர்? பாய் பேபி பிறந்திருக்கு கீர்த்திக்கு. தேங்க்யூ வெரி தேங்க்யூ. இதுதான் அவங்க பாய் பேபி. டாக்டர் இப்ப வந்து உங்களை பாப்பாங்க. நல்லா பேபிலாம் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. 3 kg நல்லா சாப்பிட வைங்க. ஓகே இப்போ வந்து நீங்கள் கீர்த்தியை பார்க்க முடியாது. ஒரு 1/2 hour கழிச்சு பார்க்க வாங்க. ஏன்னா இப்போ தானே ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பாப்பா ரொம்ப அழகா இருக்கு. பாய் பேபி கியூட்டா இருக்குல்ல பாப்பா? ஆமா பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கான். இங்க பாரு டாய் பாரு. இங்க பாரு அழுக கூடாது. இங்க பாருங்க
தங்க குட்டி தானே நீங்க, செல்ல குட்டி தானே நீங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. பாப்பா ரொம்ப கியூட், வேற லெவல் கியூட்டா இருக்கா. அப்படியே கீர்த்தி மாதிரியே இருக்குல்ல மூஞ்சி எல்லாமே. பாரு கண்ணெல்லாம் கீர்த்தி கண்ணு, அப்படியே முட்டை கண்ணு கீர்த்தி கண்ணு மாதிரியே இருக்கு. அவளுக்கும் முட்டை கண்ணு மாதிரி தானே இருக்கும். ஆமா ஆமா, முட்டை கண்ணே தான். இப்ப வந்து நீங்க பேஷண்ட்டை பார்க்கலாம். பேஷண்ட்டை பார்க்கலாம் டாக்டரே சொல்லிட்டாங்க, வாங்க போய் பார்ப்போம். பசங்களா நீங்களாம் வெளியவே இருங்க. ஓகே, நானு வள்ளி அவங்க மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே, இந்த பசங்களெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளக்கெல்லாம் விட மாட்டாங்க. என்னப்பா கீர்த்தி அக்காவை எங்களுக்கும் கீர்த்தி சித்தியை பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசைலாம் இருக்காதா என்ன? எல்லாம் ரொம்ப ஓவரு. கீர்த்தி சொல்லுங்கக்கா. அந்த இங்க பாத்தியா பாப்பா முன்னே மாதிரியே இருக்கு. இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் ஓகே 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 ஓகே. பாப்பா அப்படியே கீர்த்தி மாதிரியே அவங்கள கொஞ்ச நேரம் நல்லா வீட்டுக்கு போனோன்னே நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, பேபி அவங்ககிட்ட கொடுத்துருங்க. நல்லா குப்புரை போடலாம் படுக்க சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த குட்டி பேபிக்கு நாளைக்கு இந்த பேபிக்கு நாங்கள் பேர் வைக்கிற விழா பண்ண போகிறோம். என்ன பேர் வைக்கலான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.